ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இந்த ஊருக்கு வரதை பற்றி பிரச்சனை இல்லை, பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டருக்கு இதை மாதிரி அலையணும். பாருங்கள், பஸ்ஸு இவி பஸ் ஏசி 48 லாஸ்ட்டு பஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பஸ் வந்து 7:30க்கு, லாஸ்ட் பஸ்ஸு 19:13 போட்டிருக்காங்க. எப்போன்னு தெரியும். ஓகே, வந்து பஸ்ஸுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம டிக்கெட் வந்து ஒரு கவுண்டர் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வர மாதிரி இருக்குது. பாருங்கள், வாஸ்கோன்னு இது வந்து லோக்கல் பஸ் மட்டும் தான் வருது. ஏசி பஸ் அந்த சைடு டிக்கெட் கவுண்ட்ரு. பஸ் ஏறிட்டு ஒரு வழியாக பசங்கள்லாம் மரண பசியில் இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வாஸ்கோ இறங்கினோடனே ஒரு அக்கா கடை இருக்குது. அவங்க நம்ம தமிழ் தான், அவங்க சூப்பராக பேசுகிறாங்க. அவங்க கடையில் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும், சப்பாத்தி சாப்பிட்ணும். மரண பசியில் இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் ரொம்ப சீப்பு. பசியில் அவனுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, அந்தளவுக்கு ஆட்டம் போடுறானுங்க. ஏன்னா நாங்கள் பட்ஜெட்டில் பிளான் பண்ணி வந்துட்டோம். தயவுசெய்து சொல்கிறேன், பட்ஜெட் பிளான் பண்ணி கோவா வராதிங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வரும்போது முன்ன பின்ன தான் செலவாகும். பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணவே முடியாது. பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணால் நம்ம தனிப்பட்ட முறையில் தான் ட்ராவல் பண்ணணும். இதுதான் நம்ம அக்கா கடை, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ரொம்ப சீப்பு. சப்பாத்தி தான் 8 ரூபா தான் சப்பாத்தி. நம்ம ஒரு 3 சப்பாத்தி வாங்கினீங்கன்னா ஒர்த்து. ஆனால் கிரேவி தனியாக தான் வாங்கணும். சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ண ரொம்ப பசியில் இருக்காங்க. நான் உங்கள் ட்ரிப் மேக்கர். எப்படி பட்ஜெட்டில் போய் ஆப் அடிச்சுக்கிட்டோன்னு இந்த வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.